இது வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு இருமொழி கொள்கை மட்டும்தான் நான் கொண்டுட்டேன் அடம்பிடிச்சாருன்னா 356 பயன்படுத்தலாம் அப்படின்னாரு. அது உங்க கருத்து என்ன? இன்னொன்னு தெரியுமா? அல்ல, அது அவருடைய கருத்து. முதல்வர் வந்து எங்கேயோ பேசியதாக தொலைக்காட்சியில பார்த்தேன். தமிழ்நாட்டுல இருந்து வரி கூட இயக்கம் நடத்தும். வரி எல்லாம் இன்கம் டாக்ஸ் மத்திய அரசாங்கம், ஜிஎஸ்டியே மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது. இவரா போய் இவர் ஒரு மௌனமா போய் கல் பண்ண முடியும்? இல்ல அவங்க குடும்பத்துல உள்ள நிதிகள் போய் கல் பண்ணுவாங்களா? வரிய வசூலிப்பது ஜிஎஸ்டி யார் வசூலிக்கிறா? மத்திய அரசாங்கம். இன்கம் டாக்ஸ் இவங்களா கட்டுறாங்க, அது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது. வருமான வரி, அங்கதான் வருமான வரி கட்டுறாங்க. இவர் முதல்வர் இப்படி பேசுவது நமக்கு எல்லாம் தலைகுனித்தான். ராமநாதபுரம் மாவட்டம் கடத்தல் சம்பவங்களுக்கு கேந்திரமாக விளங்குவதா சொல்றாங்க சார். குறிப்பா ஆளுங்கட்சியினரோட பங்களிப்பு நிறைய இருக்குங்கிறாங்க. சாதிப்பாங்க. மெட்ராஸ்ல நம்ம எல்லாம் இதயத்தை உலுக்குகின்ற விதமாக அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சகோதரிக்கு நடந்த அந்த கொடுமை, அதை பார்த்தா ஞானசேகரனா, பார்த்தா மந்திரியோடையும் துணை முதல்வர் அண்ணனோடையும் போட்டோ எடுக்கிறாங்க. இன்னைக்கு பாக்குறோம் அவர் வந்து வீராங்கரை இந்த பகுதியில ஈசிஆர்ல பல வழக்குகள்ல கொள்ளை வழக்குகள்ல கைது செய்யப்பட்டு நான் திரும்பி இருக்க போறேன்னு பிரியாணி நடத்திட்டு இருந்தாரா, பிரியாணி கடை. அவன் இரவுல போய் கொள்ளையடிக்கிறாருன்னு ஒரு 16 வழக்குகள்ல சிக்கிய ஒரு கைதிய காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்கு. காரணம் திமுக உடைய தொடர்பு. இன்றைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்துல காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்ட காரணத்தினால்தான் இங்க சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது. ரவுடிகள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கவே அஞ்சி ஓடினாங்க. இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ஹப் ஆயிட்டு இருக்கு போதை மருந்து கடத்தலுக்கு. என்ன பண்றது? தமிழ்நாட்டு மக்கள் இந்த பழனிசாமி செய்த தவறுகளால் அவருக்கு எதிராக இது திருந்து விட்டதுன்னு நினைச்சு திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க. திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம்னு மக்களோட உயிரோட விளையாண்டு இருக்காங்க. 26 தேர்தலில் இதற்கு சரியான முடிவை தமிழ்நாட்டு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு மூலம் வழங்குவாங்க.